எங்களோட வீட்டு அழகன் தான் இவன். இந்த அழகன் தனக்குரிய சாப்பாடை மட்டும்தான் சாப்பிடுவான். அதாவது கடையில் வாங்குகிற அந்த குரோக்கத் என்ற சாப்பாட்டை மட்டும்தான் சாப்பிடுவான். ஏதோ ஒரு நாள் மீனை சாப்பிட்டுட்டார். ஆனால் அவருக்கு அந்த மீனுன்ற வாசம் பிடிக்கல. சாப்பிட்டுட்டு வந்து தன்னை முகத்தை கழுவுறது, காலை கழுவுறது, நாக்கை கழுவுறதுன்னு சொல்லி ஏதோ ஒரு தனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை தொட்டுட்டேன்னு நினச்சி அதை கழுவி துடைச்சி கொண்டே இருந்தார். சாப்பிட்டது ஒரு சின்ன துண்டு மீன். ஆனால் அவர் கொடுக்குற ரியாக்ஷன் என்று சொன்னால் ஓவராக இருக்கும். அழகன் என்று தெரியாமல் நான் பேர் வச்சிட்டேன். அதிலிருந்து அவர் உண்மையிலேயே தான் பெரிய அழகன் நினைச்சு கொண்டு எந்த நேரமும் தன்னை அழகுபடுத்துகிறான். அவருக்கு வேலை. அவருக்கு ஒன்றும் குப்பியாக இருக்கக்கூடாது. அவரோட மேல் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். அதுக்காக காலையிலேருந்து மாலை வரைக்கும் அவருக்கு வேலை. அந்த காலை கையை நக்கிறது, மூக்கை நக்கிறது, உடம்பு நக்கிறது என்று சொல்லி நக்கி தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறதான அவருக்கு வேலையாக இருக்கும். வேறு வேலை இல்லை தானே. எங்களோட பூனைகள் எலி பிடிக்கும் அல்லது வெளியில் ஓடி திரியும். சாப்பாடு கஷ்டம். அப்போ தாங்கள்லாம் சாப்பாடு தேடி கண்டுபிடிக்கணும். ஆனால் இவருக்கு அந்த வேலை ஒன்றும் இல்லை தானே. நாங்கள் சாப்பாடு போடுவோம், சாப்பிடுவார், பிறகு போய் டாய்லெட் இருப்பார், வருவார், தண்ணி குடிப்பார், பிறகு போய் பிப்பி இருப்பார், வருவார், இடையிடையில் ஏதாவது சொரிஞ்சொன்றிருப்பார், பல மணி நேரம் நித்திரை கொண்டு போட்டு பிறகு மிச்ச நேரத்துக்கெல்லாம் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது தான் வேலை. அதுக்கு மேலே அவருடைய முக்கியமான வேலைன்னு சொன்னால் ஆறு வீட்டுக்கு வாரது போகிறது என்றதை கவனிக்கிற மாதிரி வாசலில் போய் யாராவது பெல் அடி கேட்க திறந்து உள்ளுக்கு வரைக்கும் பார்த்து நிற்கிறது. வந்தால் பிறகு தண்ட இடத்துல போய் நித்திரை கொள்வது. தண்ட இடத்துல நித்திரை கொள்றதில்ல, வீட்டில் எங்கெங்கே பிடிக்குமோ அங்கங்கெல்லாம் போய் நித்திரை கொள்வது. அதே போல தான் இப்போ கதிரையில் எறியாச்சு நித்திரை கொள்றதுக்கு.